Hello friends. RRB NTPC graduate notification officially announce பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் நான் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. வேக்கண்ட் எல்லாமே ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். பட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நாளைக்கு காலையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் அக்டோபர் 13க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இதில் நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட் rrbchennai.government.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அது எல்லாமே இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி NTPC கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அஃபிஷியலாக கிராஜுவேட் இங்கே பாருங்கள், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அண்டர் கிராஜுவேட் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் ஒரு 10 நாளில் அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷனும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 14th செப்டம்பர் நாளையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் அக்டோபர் 13க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளிகேஷன் அதாவது அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் 16லேருந்து 25க்குள்ளே கரெக்ஷன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு தனியாக நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், அதே மாதிரி ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் கம் டைபிஸ்ட்டு, சீனியர் கம் டைபிஸ்ட், இந்த போஸ்டிங்கெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏஜ் இங்கே பாருங்கள், 18லேருந்து 36 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி. ஸோ கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு தானே நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் ரெண்டுமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அப்புறம் நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா? அதே மாதிரி டிகிரி எழுதிட்டேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் எலிஜிபிள் இல்லை. கம்ப்ளீட்டாக டிகிரி முடித்து சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, ஏஜ் என்ன, சேல்ரி எல்லாமே இருக்கும். போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 8113 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது 100% இப்போ இன்க்ரீஸ் ஆகும். வேக்கன்சி கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமலாம் விட்டுறாதீங்க. ஏஎல்பிக்கு இப்படி தான் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் விட்டாங்க. அதாவது அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப வேக்கண்ட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணாமலே விட்டாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வேக்கண்ட்டை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த முறை அதே மாதிரி தான் நடக்கும். இப்போதைக்கு 8000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது க்ளோசிங் டேட் முடிஞ்சிச்சு அப்படின்னா இது கூடவே இன்னொரு 9000 வேக்கன்சியை ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பாருங்கள், ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க இவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் இருக்கணும். இன்னும் 12th குவாலிஃபிகேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணல, அதான் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய சந்தேகம் இருக்குது. அப்புறம் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் அதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அடுத்து உங்களுக்கு இந்த டைப்பிங் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாமே இருக்கும். சிபிடியில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1/3 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க, தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த 36 அதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார் ஆனவங்க இந்த ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சிபிடி எக்ஸாம் ஃபீஸ் பாருங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சிபிடி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 400 அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க யுவர் ஓபிசி இடபிள்எஸ் கேட்டகிரிக்கு. இதுவே நீங்கள் எக்ஸரிஸ் மேன், எஸ்சி எஸ்டி ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த 250 அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சிபிடி யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணல அப்படின்னா ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு மொத்தம் 90 நிமிஷம். ஓகேங்களா, அதாவது 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட, அதாவது 90 நிமிஷம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஜிகேலேருந்து 40 கொஷின், மேக்ஸ்லேருந்து 30 கொஷின், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதிலேருந்து ஒரு 30 கொஷின், மொத்தம் 100 கொஷின். இதில் நீங்கள் மேக்ஸு ஜிகே பார்த்துக்கோங்க நல்லா. அதே மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 30 கொஷின். ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸு ரீசனிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜிகேல வந்து ஜிகே டுடே புக், ஜிகேக்கு நிறைய புக் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வெளியிலேருந்து ஒரு கைடு ரெஃபர் பண்ணிக்கலாம். மெயினாக மேக்ஸு இந்த ரீசனிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிபிடியில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் இவ்வளோ மார்க் எடுக்கணும், அதெல்லாம் அதாவது அதிகமான மார்க் எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு சிபிடியில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற கட் ஆஃப்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் செகண்ட் சிபிடி வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிபிடிக்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. டீட்டெயில்டு சிலபஸ் டாபிக் வைஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 24 உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். செகண்ட் சிபிடிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இதுவும் 90 நிமிஷம், 1.5 மணி நேரம். ஓகேங்களா, அதே மாதிரி ஜிகேலேருந்து ஒரு 50, மேக்ஸ்லேருந்து ஒரு 35, ரீசனிங்லேருந்து ஒரு 35, மொத்தம் 120 கொஷின். நெகட்டிவ் மார்க்கிங் கம்பல்சரி இருக்குது. ஸோ 1/3 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க. சேம் மேக்ஸு ரீசனிங்கு. ஸோ டாபிக் வைஸ் சிலபஸ் காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜிகே ஃபஸ்ட்டு சிபிடி படித்தாலே அதிலே பாதி வந்துடுது. ஓகேங்களா, அதுக்கு மேலே நீங்கள் ஒரு சில டாபிக் மட்டும்தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் கம்பல்சரி டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிக்கெட் கவுண்டரில் உங்களை ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் ஸ்பீடு வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ கட்டாயம் உங்களுக்கு ஓரளவாவது டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்து மெடிக்கலை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின் மேனேஜரு, சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் டைப்பிஸ்ட்டு, அதே மாதிரி கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டரு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிபிடி, செகண்ட் சிபிடி, இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் மேனேஜருக்கு இருக்காது. இந்த டைப்பிஸ்ட்டு போஸ்ட் இருக்கு இல்லையா, சீனியர் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் டைப்பிஸ்ட்டு, இந்த 2 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அடுத்து இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் டைப்பிஸ்ட்டு, கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இல்லை. இதுக்கும் ட்ரெயின் மேனேஜருக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டி டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, செலெக்ஷனில் இது எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ டீட்டெயில்டு சிலபஸ் இதுலேயே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், அது எல்லாமே இதிலே இருக்கும். இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை நான் அப்லோட் பண்ணுறப்ப தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல நோட்டிஃபிகேஷனில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறப்ப அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம சென்னை ஆர்ஆர்பியோட வெப்சைட்டு ப்ளஸ் அதுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 37 அந்த ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அனெக்சர் 1 ஒரு ஆர்ஆர்பி ஜோனில் அந்தந்த போஸ்டிங்கில் டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகரி வைஸ் வேக்கண்ட் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் இருக்கும். ஸோ நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் பாருங்கள், ஒட்டு மொத்தமாகவே நமக்கு ஒரு 436 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 155 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு 8 வேக்கண்ட், அதே மாதிரி ட்ரெயின் மேனேஜருக்கு ஒரு 9 வேக்கண்ட், ஜூனியர் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 144, சீனியர் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 76 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 436. இது அப்படியே ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3000 வேக்கண்ட்டு கிட்ட வரும். சொல்ல முடியாது, 5000 வேக்கண்ட்டு கூட வரலாம். அது இன்னும் ஒரு சில வேக்கண்ட் வந்து ஆட் பண்ணல இல்லையா, அதெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட் பண்ணிடுவாங்க. வேக்கண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. 100% ட்ரை பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ நானும் அப்ளை பண்ணுறேன். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ அப்லோட் பண்ணி காட்டுறேன். அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ அவசரப்பட்டு அப்ளை பண்ணாதீங்க. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணல. நாளைக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அவசரப்பட்டு நீங்கள் நாளைக்கு காலையிலேயே அதாவது எப்படி சொல்கிறது, ஆர்வத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்ளை பண்ணி அப்ளிகேஷனில் தப்பு பண்ணிடாதீங்க. பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லை ப்ரோ நானே அப்ளை பண்ணிப்பேன் அப்படின்னா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு முறை தான் அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு ஆர்ஆர்பி ஜோனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சென்னைக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஆர்ஆர்பி சென்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஆர்ஆர்பி சண்டிகர், அதே மாதிரி கர்நாடகா, இந்த மாதிரி வேறு ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷனாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதனால் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது விளையாட்டாக பண்ணுற விஷயம் தான் நமக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. தெரியல அப்படின்னா அப்படியே விட்டு வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு டைம் இருக்குது. ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ளை பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அந்த வித்தின் டேட்டில் பண்ணிடணும். லாஸ்ட் டேட் October 13. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் எப்படி அப்ளை பண்ணணும் அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ அப்லோட் பண்ணி காட்டுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.